நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமான எள்ளு வச்சு பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப சுலபம். இது ரொம்ப ஈஸியாக செய்கிறதுனால பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சுவையாகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு தோல் உரித்த வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வறுத்த நிலக்கடலை. கண்டிப்பாக இதுக்கு வறுத்த நிலக்கடலை தான் யூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் பச்சை நிலக்கடலை வச்சுருந்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரையான பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. பிளேட்டில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இது முழுமையாக ஆறணும், கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு இதை மாற்றிடுங்க. மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இது கூட 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிடக்கூடாது. ரொம்ப நேரம் அரைச்சிட்டிங்கன்னா எள்ளுலேருந்து அதுக்கப்புறம் கடலையிலேருந்து எண்ணெய் வெளியாக ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்லோ ஸ்பீட்லேயே வச்சு அரைச்சிக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு மண் இல்லாத சுத்தமான வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் பாகு வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் வெல்லத்தை கூட துருவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இனிப்பு உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். நான் மீடியமான ஸ்வீட்னஸ் பண்ண போகிறேன், அதனால் 1 கப் சேர்த்துருக்கேன். வெல்லம் ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா துருவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அரைப்படும். இது பாகு வெல்லம்ன்றதுனால சும்மா கை வச்சு இது மாதிரி பண்ணாலே நல்லா சாஃப்ட் ஆகிரும். இப்போது வெல்லம், கடலை, அதுக்கப்புறம் எள்ளு இது 3 சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நம்ம இதில் எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்கலை. இருந்தாலும் கூட அந்த கடலையில் இருக்க எண்ணெய் அதுக்கப்புறம் எள்ளில் இருக்க எண்ணெயே போதுமானது. இப்போ அரைச்ச பவுடரை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எள்ளு வறுத்தோம்ல அந்த கடாயில் கூட மாற்றிக்கலாம். இந்த வெல்லத்தையும் அதுக்கப்புறம் எள்ளு, கடலை இது 3ஐயுமே சேர்த்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம கையில் இருக்க சூட்டுக்கு அந்த வெல்லம் இன்னும் நல்ல இலக்கம் கொடுத்து வரும். அப்போ நம்ம பர்ஃபி மாதிரி தட்டிட்டு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல அழுத்தம் கொடுத்து பிசையணும். எவ்வளோ நல்லா பிசைகிறீங்களோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நம்ம பர்ஃபி பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி லட்டு ஷேப்புக்கு உருட்டிட்டு கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தட்டிட்டு பர்ஃபி ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் கூட நெய், எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணல. இருந்தாலும் கூட எவ்வளோ எண்ணெய் ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு இருக்குல்ல, அதை இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா தட்டிக்கோங்க. கை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது போல் ஃப்ளாட்டான பவுல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போல் பண்ணும்போது மேலே நல்லா ஈவனாக இருக்கும், அதே மாதிரி கீழேயும் நல்லா ஈவனாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம விருப்பமான ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். இதில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இந்த ரெசிபி செஞ்சு தரலாம். நல்ல ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி வெளியில் எடுத்துருங்க. ஒரு பீஸ் எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து ரொம்ப சுலபமாக ஈஸியாக எடுக்க வந்துடும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். அதே மாதிரி டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு துளி கூட தண்ணி பட்டாலும் கெட்டு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.